அன்பின் இனிய நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் புதியதாக ஒரு ஆறு பற்றி சொல்ல போகிறேன். சமீபத்தில் நம்முடைய தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் ஒரு ஆற்றினுடைய குறுக்காக ஒரு தடுப்பணை கட்டுறதுக்காக அடிக்கல் நாட்டினார். அது எந்த ஆறுன்னு உங்களால் சொல்ல முடியுதா? அநேகமாக சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த ஆறுனுடைய பேர் அவ்வளோ பிரபலமான பெயர் கிடையாது. இப்போ அந்த ஆற்றினுடைய பெயர் கோவில் மலையார் ஆறு. கேள்விப்பட்டிருக்கீங்க? இந்த ஆறு எங்கே பிறக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜம்னாமருதூர் மலையினுடைய அடிவாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊர் இருக்குது, மேல அரசம்பேட்டைன்னு பேர். அந்த ஊருக்கு மேற்பகுதியில், அந்த மலைப்பகுதியில் கிட்டத்தட்ட ஒரு 4000 அடி 5000 அடி உயரத்தில் இருக்கக்கூடிய மலை அடுக்குகளிலிருந்து அந்த ஆறு கீழே இறங்குது. அந்த ஆற்றினுடைய குறுக்கால தான் தமிழக முதல்வர் ஒரு தடுப்பணை கட்டுவதற்காக ஒரு அடிக்கல் நாட்டினார். அது இந்த பகுதி மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை என்று சொல்லுகிறார்கள். அந்த தடுப்பணை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 118.52 கோடி ரூபாயில் அந்த தடுப்பணை கட்டுறாங்க. 3 ஆண்டுகளில் அந்த தடுப்பணையை கட்டி முடிக்கிறதா திட்டமிட்டிருக்காங்க. அந்த தடுப்பணை கொஞ்சம் நீளமான தடுப்பணை தான். கிட்டத்தட்ட 440 அடி 440 மீட்டர் நீளமுடைய ஒரு தடுப்பணை. அது 440 மீட்டர் அப்படின்னு சொன்னீங்கன்னா கிட்டத்தட்ட 1444 அடி நீளமுள்ள தடுப்பணை. அதே மாதிரி அதனுடைய உயரம் பார்த்தீங்கன்னா 6 மீட்டர். 6 மீட்டர் 19 அடி. அப்படி அந்த தடுப்பணையை கட்ட இருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், 188.52 கோடி ரூபாய் மதிப்பில் அந்த தடுப்பணை கட்ட இருக்காங்க. அது எந்த இடத்துல கட்டுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சொன்னேன் மேல அரசம்பேட்டைன்னு சொன்னேன். அந்த மேல அரசம்பேட்டை மற்றும் கருத்தம்பட்டு அப்படின்னு சொல்லிட்டு 2 கிராமத்துக்கு நடுவில் இந்த தடுப்பணையை கட்டுறாங்க. இந்த தடுப்பணை கட்டுறது மூலமாக என்ன பயன் கிடைக்குன்னா, அந்த பகுதி மக்களுடைய விவசாயம் நல்லா இருக்கும், விவசாயத்துக்கு வேண்டிய பாசன நீர் கிடைக்கும், அந்த பகுதி ஜனங்களுக்கு குடிநீர் கிடைக்கும் தட்டுப்பாடு இல்லாமல். நான் ஏற்கனவே சொன்னேன் உங்களுக்கு, இது வேலூர் மாவட்டத்தை சேர்ந்தது, அணைக்கட்டு தாலுக்காவை சேர்ந்தது. அதே மாதிரி இந்த ஆறு நான் ஏற்கனவே சொன்னேன், ஜம்னாமருதூர் பகுதியில் மலையிலேருந்து பிறக்குதுன்னு சொன்னேன். எங்கே போய் அது சேருது, எங்கே போய் எவ்வளோ தூரம் ஓடுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 18லேருந்து 20 கிலோமீட்டர் தூரம் அது ஓடி வேலூருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பொய்கை தெரியுமா உங்களுக்கு? அந்த பொய்கையில் போய் பாலாத்தில் கலக்குது. அப்போன்னா இது என்ன ஆறுன்றது உங்களால் கண்டுபிடிக்க முடியுதா? ஆறுகளில் மொத்தம் 3 வகை இருக்கும். ஒன்று தனியாக இருக்கக்கூடிய ஒரு தனி ஆறு என்று சொல்லலாம். இன்னொன்று துணை ஆறு, இன்னொன்று கிளை ஆறு. தனியாறுன்றது அதுவாக புறப்பட்டு போய் ஒரு இடத்துல போய் கடலில் போய் சங்கமம் ஆகுதுன்னா அது தனி ஆறு என்று சொல்லலாம். துணை ஆறுன்னா ஒரு இடத்துல பிறக்கும், அந்த பகுதியில் இருக்கக்கூடிய தண்ணியெல்லாம் சேகரித்து போய் இன்னொரு ஆற்றுக்கு அது கொடுக்கும், விநியோகம் செய்யும். இப்போ அந்த மாதிரி பண்ணுறதுக்கு துணை ஆறு என்று பெயர். ஆங்கிலத்தில் அதை ட்ரிபியூட்டரி அப்படின்னு சொல்லுவாங்க. சில ஆறுகள் அந்த ஆற்றுலேருந்து அதை கிளை ஆறுன்னு சொல்லுவோம். ஒரு ஆறு போகுதுன்னா அந்த ஆறு 2ஆவோ 3ஆவோ பிரிஞ்சு போச்சுன்னா அது பேர் கிளை ஆறு என்று பெயர். சரியா? இந்த கோவில் மலையாரை பொறுத்தவரை இது ஒரு துணை ஆறு. உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். இது பாலாற்றினுடைய துணை ஆறுன்னா உங்களால் நம்ப முடியுதா? நம்ம பாலாறுக்கு துணையாறு கிட்டத்தட்ட 5-6 ஆறுகளை சொல்லுவோம். செய்யாறு சொல்லுவோம், அகரமாறு சொல்லுவோம், மலட்டாறு சொல்லுவோம், கவுண்டின்யா ஆறு, பொன்னியாறு. இந்த மாதிரி 6 ஆறுகள் துணையாறு இருக்குது. இது 7வது ஆறாக இந்த ஆறை நம்ம எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். சரியா? இப்போ இந்த ஆறுகள் வரிசையில் இது நம்ம சொல்கிறது பேசுறது புதிய ஆறு. இதுவரையிலும் நான் கிட்டத்தட்ட ஒரு 104 ஆறுகளை என்னுடைய நூலில் பட்டியலிட்டிருக்கேன். இதை 105வது ஆறாக நம்ம எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். குறிப்பாக இந்த ஆறுகள் வரிசையை நம்ம எதனால் இதை பற்றி நம்ம பேசுகிறோம்னா, இந்த ஆறுகளை பற்றி தெரிஞ்சுக்கணுன்றது மட்டும் கிடையாது, அந்த ஆறுகள் தான் நமக்கு ஜீவநாடியாக இருக்குது. அதனால் இந்த ஆறுகளை பாதுகாக்கிறது நாமே பாதுகாக்கிற மாதிரி. இந்த ஆறுகளுக்கு முக்கியமாக பிரச்சனைகளாக இருக்கக்கூடியது என்னென்ன அப்படின்னா, நான் சுருக்கமாக சொல்கிறேன். ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம நகர்ப்புறத்தில் இருக்கிறவங்க வீடுகளிலிருந்து கழிவு நீராக போகக்கூடிய சாக்கடை ஒன்று, நகர்ப்புறங்களில் இருக்கக்கூடிய தொழிற்சாலைகளிலிருந்து சுத்திகரிக்கப்படாத கழிவு நீர்,
அதையும் ஆறுகளில் தான் விடுறாங்க. அதே மாதிரி குப்பைகளை கொட்டுறது பெரும்பாலும் ஆறுகள் மட்டும் கிடையாது, குளங்கள் இந்த மாதிரி நீர்நிலைகள் கரைகளில் வந்து பெரும்பாலும் நம்ம குப்பை கூட்டிகிட்டு இருக்கோம். அதுக்கு அடுத்தபடியாக வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, சிறிய ஓடைகள் மற்றும் சிற்றாறுகள் தான் ஒரு ஆற்றுக்கு வேண்டிய தண்ணியை கொண்டு வருது. அதை வரத்து கால்வாய் அப்படின்னு சொல்லுவாங்க, வரத்து ஓடைகள் என்று சொல்லுவாங்க. அப்போ அந்த ஓடைகளில் வந்து ஆக்கிரமிப்பு வந்து நிறைய நடக்கும்போது அந்த ஆறுக்கு வரக்கூடிய தண்ணி வந்து வராமல் போயிடும். நிறைய ஆறுகள் வந்து இன்னைக்கு அந்த ஓட்டம் இல்லாமல் வறண்டு போயிருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் இதுதான். இன்னொரு விஷயம், அந்த ஆற்றுல மணல் அள்ளுறது. இதை எல்லாத்தையும் நம்ம வந்து என்ன பண்ணணும், இது நம்முடைய வேலை அப்படின்ற மாதிரி ஒதுங்கி போகாமல் நம்ம இந்த ஆறுகளை பாதுகாக்கிறதுக்கு, பராமரிக்கிறதுக்கு, மேம்படுத்துவதற்கான ஒரு முயற்சிகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.